ஆனால் மக்களே இன்னைக்கு ஒரு ஃபயரான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கைஸ். அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கே ப்ரோ எவிக்ஷன் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம் வேலையாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோ போட முடியல. ஸோ இப்போ வி ஆர் பேக். ஸோ அப்டேட்ஸ் வந்துட்டு சிறப்பாக இருக்குங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெயிட்டிங் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஹேப்பனிங்னா சாட்டர்டேல என்ன நடந்துச்சு, இன்றைக்கி எபிசோட் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எபிசோடே வந்துடும். ஸோ இன்னும் விஷயங்கள் நடந்திருக்குன்றதை நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்றுமே கிடையாதுங்க, பெருசாக ஒன்றும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. நம்ம விஜய்ஸ் வந்துட்டு அந்த பிஆர் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு இல்லையா, பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி ஒரு டாக் போச்சு இல்லையா, மண்டே அந்த ஆக்டிவிட்டி வச்சாங்க இல்லையா, அதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு பிஆர் வந்துட்டு பண்ணுறாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு ரொம்ப பிரேக் ஆகி அழுததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த ஒர்க்குன்றது இட்ஸ் காமன் ஆயிடுச்சுங்க. இந்தி பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பிஆர் டீம் இல்லாமல் போகிறதே கிடையாது பிக் பாஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து காமன் ஆகிடுச்சு. ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு பிஆர் இது வேணுன்றதை வந்துட்டு எல்லாருமே சொல்லி ஒரு காமன் இதாக ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம விஜேஎஸ் அவர்கள் வந்து நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு இந்த இஷ்யூவில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு. சௌந்தர்யா ஃபேன்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். வேறு மாதிரியான இது வந்துட்டு நம்ம விஜேஎஸ் அவர்கள் அவரோட சப்போர்ட்டை வந்து நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி லிட்டரலி அந்த டாஸ்கில் வந்துட்டு அவங்களே ஒத்துந்துருப்பாங்க, பிஆர் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. லைக் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணால் கண்டிப்பாக வேணும். இப்போ படத்துக்கே ஒரு ப்ரொமோஷன்ன்றது தேவைப்படுது இல்லையா. அப்போ நம்ம ஒரு ஷோக்கு போகிறோன்னா நம்மளுக்கு ஒரு மக்கள் ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா ஒரு ப்ரொமோஷன்ன்றது தேவை இல்லையா. ஸோ அது வந்துட்டு பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு அவங்களே ஒத்துக்கிட்டு அந்த பிளாஸ்மா முன்னாடி அந்த இடத்துல நின்று பேசினது நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த மேட்ரு ஒன்று பேசுகிறாங்க. அடுத்து நம்ம சுனிதா அவர்கள் வந்துட்டு பிஆர் வச்சு ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா உள்ள. நம்ம விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு ரோஸ்ட்டை போட்டு விட்றாரு நம்ம சுனிதாவுக்கு. சும்மா வச்சு செஞ்சு விட்றாரு. சுனிதா அவர்களை எதுக்கு வந்துட்டு இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து நம்ம சுனிதா அவர்களே கேட்குறாரு. இன்றைக்கி ப்ரோமோவே வந்துட்டு பெருசாக ஒரு கண்டென்ட் இருந்திருக்காது மக்களே, நீங்களே பார்த்துருக்கலாம். ப்ரோமோ ஒன்றில் வந்து உள்ளே வந்துட்டு பாதி வெளியே வந்து ஒரு 8 கண்டஸ்டன் வந்திருக்காங்க. உள்ளே இருக்க 8 கண்டஸ்டன்ஸ் என்ன ஆச்சு, சண்டை போட்டாங்களா, எப்படி ஆடினாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பிக் பாஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு போல். வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நம்ம விஜேஎஸ்க்கு. விஜேஎஸ் வந்துட்டு அவ்வளோவா பெருசாக உள்ள போல். பட் ஆனால் கம்மிங் வீக்கில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது மக்களே. நாளைக்கே வந்துட்டு ஒரு சில பேர்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போது தீபக் அவர்கள் வந்துட்டு எவிக்ட் ஆகிருக்காரு. சண்டே எபிசோடில் தீபக் அவர்கள் எவிக்ட் ஆக போகிறாரு. ஷூட்ன்றது போயிட்டுருக்கு, சண்டே ஹேப்பனிங் ஷூட்ன்றது போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சண்டேலாம் என்ன ஆச்சுன்றதை. இப்போ வந்துட்டு சுனிதா அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் மக்களே. இந்த பிஆர் விஷயத்தை பற்றி நம்ம விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு கேட்குறாரு. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி ப்ரோமோ 3ல் பார்த்துருக்கலாம், ப்ரோமோ 2ல் பார்த்துருக்கலாம். இந்த விஷயங்கள் யாரெல்லாம் எல்லாரையும் உட்கார வச்சு லைக் வந்துட்டு இவங்க வரும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க, இவங்க இந்த 8 பேர் வெளியிருந்து வந்தாங்கல்ல, இவங்களை பற்றி எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க வேறு மாதிரி ஃபயராக இருந்துச்சு சார். ஃபயரு சும்மா ஒரு மாதிரி குழப்பி விட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதுதான் உண்மைங்க. ஆக்சுவலி குழப்பறன்ற பேரில் வீட்டுக்கு வெளியே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எந்த சீசன்லையும் பார்த்ததில்ல மக்களே. நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஏதாவது சீசனில் வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு வெளியே நடக்கிற விஷயத்தெல்லாம் உள்ளே சொல்லியிருக்காங்களான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லையும் பார்த்ததில்லைங்க. ஓட்டிங் லைன்லேருந்து, ஓட்டிங் மக்கள் நினைக்கிற விஷயங்கள்லேருந்து, வெளியே நடந்த ஸ்பேஸ் சண்டையிலேருந்து எல்லாத்தையும் உள்ளே சொன்னதை வந்து இந்த சீசனாக தான் பார்க்குறேன். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உள்ளே போயிருக்கு, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங்குன்னு தான் நான் சொல்லுவேன் கேமோட பர்ஸ்பெக்டிவில். அப்புறம் வந்துட்டு என்ன ப்ரோ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் அவர்கள் சொல்கிறாரு, இது வந்துட்டு ஒரு எல்லா கல்லும் ஒரு வாட்டி நம்மளுக்கு ஒரு சேர்ந்து வந்து நம்மளை அடிக்க வருதுன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அதை எதிர்த்து எப்படி நிற்கிறோன்றது ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்குது சார், இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு சொல்லதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு வந்து கிளாப்ஸ் சும்மா தெரியுது. இப்போ வந்து கிளாப்ஸுக்கு வருவோம். கிளாப்ஸுக்கு யார் ப்ரோ பயங்கரமாக கிளாப்ஸ் யாருக்கு ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா அவர்களுக்கு சிறப்பான தரமான கிளாப்ஸ் மக்களே. சும்மா தட்டி எல்லாம் தீர்த்துட்டாங்க கீழே ஆடியன்ஸ் போனவங்க எல்லாருமே. இப்போ நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரம் தட்டு. சௌந்தர்யா ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் போங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அடுத்து முத்துக்குமரன் அண்ணாச்சி சொல்லவே வேணாம், வாரம் தட்டுறது தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். முத்துக்குமரனுக்கும் பயங்கரமான கைத்தட்டுதுங்க. ஸோ ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு பயங்கரமான அப்ளாஸ்ன்றது இருக்குது. இப்போ சேவிங் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ யார் ப்ரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு
போகக்கூடிய 2வது ஃபைனலிஸ்ட் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபைனலிஸ்ட் யாரையுமே சேவ் பண்ணலைங்க, யாரையுமே சேவ் பண்ணல. நேராக எவிக்ஷன் தான், நேராக எவிக்ஷனு. யாரையுமே சேவ் பண்ணல ப்ரோ. என்ன ப்ரோ எல்லா வாரமும் சேவ் பண்ணுவாங்க ப்ரோ, அதுவும் வந்துட்டு ஃபினாலிக்கு முன்னாடி வீக்கில் இருக்கும் ப்ரோ. எல்லா சீசன்லேயும் சேவ் பண்ணியிருக்காங்களே ப்ரோ. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிற வந்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட் இருப்பாங்களே ப்ரோ, எப்பயுமே சேவ் பண்ணுவாரே ப்ரோ கமல் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசன் அந்த விஷயம் இல்லை. ஏனென்றால் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும் இல்லையா. இந்த ஷோ ஆல்ரெடி படுத்து கிடக்கு மக்களே, ஒன்றுமே இல்லை, சீசனும் இல்லை, டிஆர்பியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு ஒரு ஹைப் கொடுக்கணுன்னா இந்த வின்னர் ரன்னர் இந்த விஷயத்தெல்லாம் ட்விஸ்ட் வச்சா மட்டும்தான் அந்த இதை ஹைப்புன்றது கொடுக்க முடியும். ஸோ இப்போது வந்து அவங்க வந்துட்டு ஓட்டிங் படி மாற்றி சேவ் பண்ணாங்கன்னா வெளியே எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக் இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு ஓட்டிங் ஆர்டர் படி தான் சேவ் பண்ணணும். இப்போ அவங்க வந்துட்டு முத்துக்குமாரன் தான் வந்துட்டு சேவ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிற செகண்ட் ஃபைனலிஸ்ட் சொன்னாங்களாம். உள்ள ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. உள்ளே அனுப்பிச்ச எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலைகளை செஞ்சு விட்டுருக்காங்க. செஞ்சு விட்டதில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு யார் வின்னருன்றது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய இதாகவே இருக்காது அப்படின்றது வந்துட்டு டீம் நினச்சிருக்காங்க. ஸோ அதனால யாரையுமே சேவ் பண்ணல. இப்போ கேட்கலாம் ப்ரோ என்னெல்லாம் ட்விஸ்ட்டு நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர், கொஞ்சம் பேர் வெளியே வராங்க, சில பேர் உள்ளே போகிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் வந்துட்டு ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் லாஸ்ட் வீக்கு சும்மா த்ரில்லிங்காக போகும் போல், சீட்டேஜ் த்ரில்லர், அப்படியே ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் படம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்க போது. நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ தீபக் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாரே ப்ரோ, அன்ஃபேர் எவிக்ஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். அது எதனால் எவிக்ட் ஆனார்ன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு யாரையுமே சேவ் பண்ணாமல் நம்ம அருண் அவர்களை வந்துட்டு நம்ம விஜேஸ் அவர்கள் எவிக்ட் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. அருண் அவர்களை வந்துட்டு எவிக்ட் பண்ணுறாரு. அருண் அவர்களுக்கு வந்துட்டு ஓட்டு படி கரெக்டாக தான் இருந்துச்சு. அவள் ஓட்டு வந்துட்டு ரொம்ப லீஸ்ட்டில் இருந்து ஓட்டே இல்லைன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஓட்டே இல்லை. ஸோ அதனால் அருண் அவர்கள் எவிக்டட். ஸோ இட்ஸ் அ ஃபேர் எவிக்ஷன். அருண் அவர்கள் வந்துட்டு ரொம்ப கேம் படி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்கில் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பீக் எடுத்து எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப ஒரு மார்க் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்துட்டு இருந்தார். விஜேஎஸ் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் வாங்கி கொஞ்சம் திட்டு வாங்கி பிக் பாஸ் வரலாற்றிலே இல்லாத மாதிரி பிக் பாஸ் கிட்டேருந்து வேறு பிக் பாஸ் மைக்லேருந்து பேசலாம் வச்சு அப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சட்டில் ஸ்லோ ஆனார், வந்துட்டு காம் ஆனார். இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழ்லேருந்து எலிமினேட் ஆகிருக்காரு. சாட்டர்டே எபிசோடில் அவர் தான் எவிக்ஷன் மக்களே. ஸோ ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சுமார் மொக்கையெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் பேசுறதுக்கு செம்மையான கண்டென்ட் இருக்கும். நம்ம விஜேஸ் அவர்களுக்கு எல்லாரை பற்றியும் பேசுறதுக்கு. முக்கியமாக நம்ம ஃபேட் மேட்ச் ஆச்சுனாலும் சொல்லவா வேணும் சொல்லுங்கள். அந்த கிழிச்சாங்க உள்ளே வந்துட்டு, அவரை கிழிக்க வேணாமா. அதே மாதிரி தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரையும் கேட்பாரு, எதுக்கு இந்த சீசன் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாரு, நம்புவோம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் தான் மக்களே நடந்திருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு அருணோட எவிக்ஷன் வந்துட்டு இட்ஸ் ஃபேர். அப்புறம் வந்துட்டு சேவிங்கும் பண்ணாது வந்துட்டு கரெக்டாக தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த எவிக்ஷன் வந்து ஃபேர்னு நினைக்கிறீங்களா, விஜேஸ் இதெல்லாம் கேட்டது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் சௌந்தர்யா மேட்ருக்கு வந்துட்டு விஜேஸ் சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே பிஆர் வச்சுருக்காங்க, யாருங்க பிஆர் வைக்கல சொல்லுங்கள், யார் பிஆர் வைக்கல? ஸோ எல்லாருமே வச்சுருக்கிறதுனால சௌந்தர்யாவை மட்டும் பிஆர் பிஆரில் தான் இருக்கேன், பிஆரில் தான் உள்ளே இருக்கேன், பிஆரில் தான் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அன்ஃபேராக பட்டுச்சு. ஸோ விஜேஎஸ் ஸ்டுட் ஃபார் சௌந்தர்யா, இட்ஸ் அ கிரேட் திங். நீங்கள் சொல்லுங்கள், அவர் நின்னது வந்துட்டு கரெக்டுன்னு பண்ணுறீங்க தோடுதான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட்டுங்க. அடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.